சப்பாத்திக்கு கிரேவி ஐட்டமாகவே சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சுங்க. ஒரு சப்ஜி மாதிரி ஒரு காய் பொரியல் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு தோணுச்சு. அதுக்கு தான் வாழைத்தண்டு பொரியல் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து முட்டை போட்டு தான் பண்ணியிருந்தேன். நார்மலாக எண்ணெய் போட்டு கொஞ்சம் கடுகு, 2 மிளகு போட்டு ஒரு பொடியாக கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கி கட் பண்ணி நல்லா அதை நாரெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த வாழைத்தண்டை போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் மிளகாத்தூள் போட்டு நல்லா கலந்துட்டு, வாழைத்தண்டுக்கு உப்பு எப்போவுமே கொஞ்சம் கம்மியாக போடுங்க. ஏன்னா வாழைத்தண்டுலேயே கொஞ்சம் உப்பு இருக்கும். கொஞ்சம் நேரம் வதங்க விட்டதுக்கப்புறமா தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி 2 ஸ்பூன் போட்டிருந்தேன். தண்ணி ஊற்றாமல் அரைச்ச தக்காளி அதை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் கிரேவி பதம் வரும், நல்லாயிருக்கும் புளிப்பு டேஸ்ட்டோட. கடைசியாக 2 முட்டை அதில் போட்டு நல்லா வதக்கி சூப்பராக எடுத்து சப்பாத்தியில் வச்சு அப்படியே ரோல் பண்ணி சாப்பிட்டா எம்மியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கிரேவியை விட இந்த மாதிரி பொரியல் சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி